ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கொண்டக்கடலை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் ஆயிட்டாலே இந்த கொண்டக்கடலையில் வண்டு பூச்சி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். கடலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஓட்டையாக விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த கடலையை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த கடலையில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லை செக்கில் ஆட்டின எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா அதையே கூட சேர்த்துக்கலாம். டப்பாவை நல்லா மூடிட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க. ஸோ அப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லா கடலையிலையுமே நல்லா கோட்டாயிடும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து கலந்து வைக்கும்போது கடலையில் அவ்வளோ சீக்கிரமாக ஓட்ட விழாது, பூச்சி வண்டு எதுவுமே வராது. ஒரு 3-4 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதிகமான அளவில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்ச நாளையிலே பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு மாதிரி பழசு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம என்னதான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் நாளாக இதிலேருந்து ஒரு மாதிரி எண்ணெய் விட்டு பழைய ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறமா இதை வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது, ஏதாவது ஸ்வீட்டில் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக கிராம்பு எடுத்துக்கங்க. இந்த கிராம்பை நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வச்சுருக்க இந்த அளவுக்கு ஒரு 4 கிராம்பு அளவுக்கு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் நம்ம கிராம்பு சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதிலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக பழசான மாதிரியான ஸ்மெல் வராது. இதை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு, கேக் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டரை நம்ம முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வைக்க மறந்துட்டோம், இல்லைனா இப்போ தான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா இது ரொம்பவே கல் மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் இதை நம்மளால் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நம்ம கேரட், பீட்ரூட்டுக்கெல்லாம் தோல் சீக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பீலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீலர் வச்சு நம்ம பட்டரை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால பீலர் வச்சு கட் பண்ணோனாலே இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக வந்துடும். எவ்வளோ மெல்லிசான ஸ்லைஸாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே பிரெட் மேலே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான அளவில் நம்ம தக்காளி வாங்கிட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நாளாக தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. இந்த காம்பு பகுதியிலையும் நல்லா தண்ணி இல்லாமல் க்ளீனாக தொடச்சிருங்க. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த எண்ணெயை கொஞ்சமாக தொட்டு தக்காளியோட காம்பு பகுதியில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த காம்பு பகுதியை நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக பழுத்து கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வச்சுட்டு தக்காளியை இந்த மாதிரி கவுத்தி வச்சுருங்க. அதாவது காம்பு பகுதி அடியில் போயிடணும். இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு 20 நாளைக்காவது தக்காளி கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி குட்டியாக சால்ட் அண்ட் பெப்பர் போடுற மாதிரியான டப்பா இருக்கும். இந்த டப்பாவை நம்ம பெரும்பாலும் டைனிங் டேபிளில் தான் வச்சுருப்போம். ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடில் உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இதிலேருந்து லைட்டாக போட்டுக்கலாம். சில சமயங்களில் உப்பு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த டைம்லலாம் நம்ம கொட்டணுன்னா உப்பு இந்த சின்ன ஓட்டை வழியாக ஈஸியாக வராது. பெரிய ஓட்டையிலலாம் நம்ம கொட்டணுன்னா நிறைய உப்பு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அரிசியை நம்ம கொஞ்சமாக உப்பு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை குலுக்கி விட்டுருங்க. அரிசிக்கு எப்போவுமே ஈரப்பதத்தை உறிஞ்சிட தன்மை இருக்குது. ஸோ உப்பில் ஏதாவது தண்ணி விட்டாலும் அரிசி நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு உப்பு எப்போவுமே நல்லா காஞ்சி பவுடர் மாதிரி இருக்கும். இந்த குட்டி ஓட்டை வழியாக நம்ம கொட்டும் போது அரிசியும் நமக்கு வெளியில் வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கும். ஏதாவது பாக்கெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம மறுபடியும் கட்டி வைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நாளாக பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நமக்கு தேவைப்படுறப்ப எடுக்க வராது, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டப்பாவில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருங்க.
கோதுமை மாவு, மைதா மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டப்பாவை நல்லா மூடிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. நம்ம குலுக்கி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மாவு வந்து இந்த ரப்பர் பேண்டில் நல்லா கோட் ஆகிக்கும். ஸோ ரப்பர் பேண்ட் வந்து தனித்தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எவ்வளோ நாள் ஆனாலுமே இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படியே தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் உடைச்சோன்னா தேங்காயை கீறி எடுக்கிறதுக்கு ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் கீறுறது வச்சு தான் நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக கீறி எடுக்கிறத விட இந்த பாதி மூடி தேங்காயிலேருந்து அப்படி நம்ம தேங்காயை மட்டும் கலட்டி எடுத்துடலாம். எப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை அப்படியே நம்ம வந்து பர்னர் மேலே வச்சிடலாம். நெருப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு தேங்காவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நெருப்பு படுற மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து ஓடுலேருந்து லைட்டாக அங்கங்கே பிரிஞ்சு வந்திருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்து விட்டிங்கனாலே போதும், தேங்காய் மொத்தமாக கலண்டு வந்துடும். தேங்காய் வந்து சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க வராது. தேங்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே சட்னி அரைக்கிறதுக்கு இல்லைனா மற்ற ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை வாங்கி வச்சுருப்போம். ஆனால் மழை நேரத்தில் இந்த பொட்டுக்கடலை வந்து சீக்கிரமாக நமுத்து போயிடும். இந்த நமுத்து போன பொட்டுக்கடலையில் நம்ம சட்னி அரைச்சாலோ இல்லை வெறுமனே சாப்பிட்டாலோ நல்லாவே இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பேன்லேயோ இல்லைனா ஒரு கடாயிலையோ கொட்டி இந்த பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்திங்கனாலே போதும், பொட்டுக்கடலை மறுபடியும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இந்த பொட்டுக்கடலையை நம்ம சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ கொடுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிசர்ஸ் இருக்கும். பேப்பர் கட் பண்ணுறதுக்கு, சிக்கன் ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக வச்சுருப்போம். ஆனால் இந்த கத்திரிக்கோலெல்லாம் நாளாக பார்த்திங்கன்னா இதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும், சரியாகவே கட் பண்ணாது. இந்த மாதிரி சரியாக கட் பண்ணாத கத்திரிக்கோலை ஷார்ப் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதிலிருந்து ஒரு மெத்தட் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரில் நம்ம சிசர்ஸ் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்தாலும் ஓகே தான், இல்லை பழசு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதோட எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப் ஆகிடும். சிசர்ஸ் வந்து புதுசு மாதிரி சூப்பராக கட் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி, பருப்பு எதாக இருந்தாலுமே நம்ம வந்து நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதில் ரொம்ப சீக்கிரமாக குட்டி குட்டி வண்டு, பூச்சி எல்லாம் வந்துடும். வண்டெல்லாம் நிறைய வந்துருச்சுன்னா இந்த மாவை வந்து நம்ம வெயிலில் வச்சு சளிச்சிட்டு கூட யூஸ் பண்ண முடியாது. மாவில் வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அந்த மாதிரி வண்டு, பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பீஸ் பட்டையை இந்த மாவில் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே போட்டு வச்சுருங்க. இல்லை பட்டையோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் மாவில் போட்டிங்கன்னா பட்டையோட ஸ்மெல் வந்து மாவில் ஏறாது. இந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அரிசி, பருப்பு, மாவு எதாக இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பூச்சி, வண்டு எதுவுமே வராது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.